சில கலைகள் அழகு கொடுக்கும், சில கதைகள் உயிரையே விழுங்கும். இன்றைய கதை அப்படிப்பட்ட ஓவிய கலை பற்றியது. ஒரு ஓவியம் ஓவியம் மட்டுமில்லை, அது உயிருடன் சுவாசிக்கிறதையானால் உங்கள் கண்களுக்கு முன் நிற்பது யார் உண்மையானது? சென்னை நகரில் அருண் என்ற ஓவியன் இருந்தான். அவன் அசாதாரணமாக உயிரோடு இருக்கும் போல தெரியும் ஓவியங்களை வரைவான். ஒரு நாள் பழைய நூலகத்தில் அவனுக்கு படிமம் கிடைத்தது. அது ஒரு பண்டைய தமிழரின் ஒரு மறக்கப்பட்ட சடங்கு. இது ஒரு பேய்களை அழைப்பதற்கான சடங்கல்ல, மாறாக இருப்பவரை உயிரோடு இருந்தபடியே நகலாக உருவாக்கும் சடங்கு. அந்த படிமத்தில் எழுதியிருந்தது, நீ ஒருவரின் கண்களை பார்த்து கொண்டு அவரை வரைந்தால் அந்த ஓவியம் ஓவியம் இல்லை, உயிரோடு இருக்கும் இரண்டாம் உருவமாகிவிடும்னு எழுதியிருந்துச்சு. அருண் சோதனைக்காக தனது தோழி தீபாவை வரைந்தான். அவன் வரைந்த ஓவியத்தில் தீபா சிரிக்க தொடங்கினாள். அருண் பயந்து போனான். ஆனால் அதே இரவில் உண்மையான தீபா அவனிடம் சொன்னாள், நேற்று இரவு நான் தூங்கிக் கொண்டிருக்கும் போது யாரோ ஒருவர் என்னை நோக்கி சிரித்தது போல கனவு கண்டேன். அது நான் அல்ல, யாரோ இன்னொருத்தி. அருண் அதிர்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவளின் கனவு ஓவியத்தில் நடந்ததையே சொன்னது. மறுநாள் அருண் ஓவியத்தை பார்த்தபோது அதில் தீபாவின் கைகளில் ரத்தம் சொட்டி கொண்டு இருந்தது. ஆனால் உண்மையான தீபாவின் கைகளில் எந்த காயமும் இல்லை. அந்த இரவு தீபா கண்ணீர் மல்க கூறினாள், என் கையை எங்கோ குத்திய மாதிரி வலிக்குது, ஆனா காயம் எங்குமே தெரியவில்லை. அவள் வலியை உணர்ந்தாள். ஆனால் அந்த வலி ஓவியத்தில் மட்டுமே காட்சியளித்தது. மூன்றாம் நாள் உண்மையான தீபா காணாமல் போனாள். அருண் பீதி அடைந்து ஓவியத்தை நோக்கினான். அதில் தீபா பேசினாள், உண்மையானவள் தான் நான், நீ நினைப்பது போல அவள் இல்லை, அவள் தான் படிமம். இப்போ அவள் எங்கே தெரியுமா? ஓவியத்தின் வெளியே உன்னோடு கலந்திருக்கிறாள். அருண் திரும்பி பார்த்தான். அவனின் பின்னால் நின்றிருந்த தீபா கண்களை விரித்து புன்னகைத்தாள். அந்த புன்னகை மனித புன்னகை இல்லை. ஓவியத்திலிருந்து வெளியேறிய படிமம் இன்று வரை அந்த ஓவியம் அறையில் பூட்டப்பட்டிருக்குது. ஆனால் அதை பார்த்தவர்கள் எல்லோரும் ஒரே விஷயத்தை சொல்கிறார்கள், ஓவியத்தில் இருக்கும் தீபாவும் சிரிக்கிறாள், வீட்டுக்குள் சுற்றி திரியும் தீபாவும் சிரிக்கிறாள். யார்தான் உண்மையான தீபா? ஓவியமா அல்லது நம்மோடு பேசுபவளா? அல்லது இருவரும் ஒரே நேரத்தில் வாழ்கிறார்களா?